வெல்கம் டு வணக்கம் மெங்காச்சி சமையல். இன்றைக்கி நம்ம செமி ட்ரை மஷ்ரூம் மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். 200 கிராம் மஷ்ரூம் 2 பாக்கெட் எடுத்துருக்கோம். இதை அலசி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். மஷ்ரூமை நல்லா தண்ணியில் அலசிட்டு துணி போட்டு தொடச்சி எடுத்துக்கலாம். 3 தக்காளி, 3 பெல்லாரி வெங்காயம் எடுத்துருக்கோம். உரிச்ச பூண்டு 10 பல், இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் எடுத்துருக்கோம். தாளிக்க சோம்பு 2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், பியூர் மிளகாத்தூள் அரை ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், பெப்பர் அரை ஸ்பூன், 1 ஸ்பூன் கரம் மசாலா, சால்ட்டு 1 ஸ்பூன். கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கோம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு சோம்பு சீரகம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம நீல வாக்கில் கட் பண்ணியிருக்க பூண்டை சேர்ப்போம். வெங்காயம் இப்போ சேர்க்குறோம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை இப்போ சேர்த்துருக்கோம். தக்காளி சேர்த்து ஒரு 2 செகண்ட் கிளறி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும். இப்போ அரை ஸ்பூன் நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள் பொடியை சேர்த்துருக்கோம். மஷ்ரூம் இப்போ சேர்க்குறோம். தண்ணியில் அலசி எடுத்து துணியில் துடைச்சிட்டு மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம் தக்காளி வதங்கி அதில் இருக்கிற அந்த தண்ணி ஆயில்னஸ் அதுவே மஷ்ரூமுக்கு போதும். தனியாக தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்துடலாம். வணக்கம் மெங்காச்சி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மஷ்ரூம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அரை ஸ்பூன் பியூர் மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் குழம்பு பொடி ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிப்போம். ஏற்கனவே அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறதுனால இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறோம். இந்த அளவு கரெக்டாக இருக்கும். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமலேயே மஷ்ரூம் நல்லா தக்காளி வெங்காயத்தோடவே வதங்கிருச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிற கரம் மசாலா பொடியும் அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடியும் சேர்த்துக்கிறோம். இது ரொம்ப நேரம் ஸ்டவ்வில் வைக்கக்கூடாது. இது போட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் இருந்தாலே போதும். செமி ட்ரை மஷ்ரூம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது நமக்கு நான்வெஜ்ஜை விட ஹெல்த்தியான ஃபுட்டு. நான்வெஜ் வேணுங்கிற அவசியம் இல்லை. இது டேஸ்டி, அதே டைம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கொத்தமல்லி தலையை போட்டு நம்ம இப்போ சர்வ் பண்ண எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அகெயின் வேறு ஒரு நியூ டிஷ்ஷில் பார்ப்போம். செமி ட்ரை மஷ்ரூம் மசாலாவை ரைஸ், சப்பாத்தி, தோசை கூட வச்சு டேஸ்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.